ஏன் மரகதக்கா, நீங்க சில்லி பொரிக்கிறத பார்க்கவே எச்சு ஊறுது. ஊருண்டி, நல்லா ஊறும். ஊறாம எப்படி இருக்கும்? செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்த என்ன எக்கா, நம்ம 5 பேரும் சேர்ந்து இறைச்சி செஞ்சு சாப்பிடுவோன்னு ஆசையை காட்டி இன்னும் அடுப்புக்கிட்ட வேக விட்டுட்டா. ஏக்கா, நாங்கெல்லாம் செஞ்சா நல்லாயே வராதுல்ல. அதான் உங்களை செய்ய சொன்னோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. பிறகு அது நல்லா இருந்தா தானே ருசிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அப்படி சொல்லுங்கக்கா. அதனால தானே நான் அக்காவை சமைக்க சொன்னேன். ஏட்டி நெடுவாளி, சரசு கூட பரவாயில்ல, வீட்டு வேலையை செய்யறா, அவ பிள்ளையை பார்த்துக்கிடுறா, எல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து உதவி செய்யறா. நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கான்னு உன் மாமியார் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு தெரியுது. அப்ப வீட்லயும் ஒன்றும் செய்யாம தானட்டி இருக்கா. இங்க வந்து கொஞ்சம் எச்சா வேலை செஞ்சா என்னட்டி? அந்த ஒரு தக்காளியை நேக்கா எடுத்து வச்சுக்கிட்டு 1 மணி நேரமா அறிகிறேன்னு கதை விடுதா. ஏக்கா, ஆளாளுக்கு என்னென்ன சொல்லியிருந்தோ அதை தானக்கா செய்ய முடியும். நீங்க சில்லி போடுற மனம் தான் நம்ம ஊரையே கட்டி இழுத்துரும். அதுலயும் மத்தவிய சில்லி போடுறதை விட நீங்க சில்லி கடையே வைக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா போடுவிய. அதனாலதான் அந்த வேலையை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. எனக்கும் மலருக்கும் ஒழுங்கா சமைக்க தெரியாது. அதனாலதான் இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வெட்டியதுக்கு நாங்க வாரோம்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கோம். அதுலயும் நான் கூட கொஞ்சமாக தக்காளியை வெட்டியிருக்கேன். இந்தா இங்க இருக்காவளே சரசக்கா, அவிய அந்த 3 வெங்காயத்தை வச்சு அப்ப இருந்து படம் தான் காணிக்காவ. ஒன்னத்தையும் உரிச்ச பாட காணும். ஏடி, நான் வந்தே 10 நிமிஷம் தானே ஆச்சு. ஆமாக்கா, 10 நிமிஷம் தான் அசால்ட்டா சொல்றிய. 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷமா ஒண்ணுமே செய்யாம உட்காந்துருக்கிய. ஏட்டி நெடுவாளி, நானாவது 10 நிமிஷமா தான் இங்க இருக்கேன், நீ 1/2 மணி நேரமா இங்க தானே இருக்கா. அப்படி என்ன செஞ்சா? சரசு 1/2 மணி நேரமா தானே அதே தக்காளியை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கா. ஏக்கா, குட்டி குட்டியா அழகா அளவு பார்த்து வெட்டி கொடுக்கேன். நல்லா அளவு பார்த்து வெட்டினா எப்படினாலும் வணங்க தாண்டி போகுது. அப்படி இல்லக்கா, குட்டி குட்டியா வணக்கணும்னா இன்னும் குழம்பு ருசியா இருக்குமா. யூடியூப்ல பார்த்தேன், நல்லா பார்த்தா. எம்மா சண்டை போடாவிய, சட்டு போட்டுன்னு வேலையை முடிங்க. ஏக்கா, வள்ளியம்மாக்காவை காணும், மலரை காணும், அவையெல்லாம் எங்க இருக்காவ? சரசு, இப்படி சமைக்கணும்னு நமக்கு என்ன முந்தியே தெரியுமா? சும்மா பேசிட்டு உட்காந்துருந்தோம். சமைச்சா நல்லா இருக்குன்னு அந்த நெடுவாளி தான் ஐடியா கொடுத்தா. அதனால தானே ஆளுக்கு ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சோம். வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்க முடிச்சுட்டு வரேன்னு அங்கே போயிட்டா. சரி, அடுப்பை வச்சு கொடுங்கட்டின்னா என் வசதிக்கு வச்சு கொடுத்துட்டாவ. நானே அதில் எட்டி எட்டி பொறிச்சிட்டு கிடக்கேன். வள்ளியம்மா என்னை விட வளர்த்தியில குட்டை. அந்த ஆள் அவள் வீட்டில் அவள் வளர்த்திக்கே ஒரு சின்ன அடுப்பு இருக்கும் போல. நான் அங்கேயே போய் குழம்பெல்லாம் வச்சுட்டு வரேன்ட்டு போயிட்டா. மலரும் பின்னாடியே போயிருந்திருக்கா. இனி நீங்கள் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டிட்டீங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுங்க. மலரங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பா, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அங்கேயும் செய்வோம். சரி, குழம்பு அவையே செஞ்சிருவாவ, சில்லியும் நீங்கள் பொறிச்சிருவிய. அப்போ சோறு நீங்கள் பொங்குங்க. இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லைக்கா, நீங்கள் தானே கேட்டிய சோறு யாரும் பொங்குவான்னு, அதான் நீங்களே பொங்குங்களான்னு சொன்னேன். ஏடி, என் பிள்ளைகள் 2 தான் எந்நேரம் பார்த்தாலும் வீட்டில் சண்டை கட்டிகிட்டே கிடக்குதுன்னா நீங்களும் அதுக்கு மேலே இருக்கீங்களே. என்னக்கா செய்ய, சரசக்காவை பார்த்தாவே வம்பளுக்குன்னு போல இருக்கு. வம்பளுக்குலன்னா எனக்கு ராத்திரி உறக்கமே வரமாட்டேக்கு. இருக்கும் டீ, நல்லா இருக்கும். 2 கொடுத்தேன்னு வையா, நல்லா உறக்கம் வரும். 2 என்னக்கா, 10 கூட கொடுங்க. ஆமா, என்ன கொடுக்க போறிய? நிமிட்டாம்பழம். ஆத்தாடி, நிமிட்டாம்பழமா? எனக்கெல்லாம் வேண்டாப்பா. ஏட்டி, இப்பதானே வேணும்னு சொன்னா உடனே வேண்டாங்க. நான் வேற ஏதாவது குடிப்பியன்னு நினைச்சேன். என்ன மக்களே, இவ்வளவு 2 பேரும் நிமிட்டாம்பழம்னு ஏதோ பேசிக்கிட்டாளுவ. அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறிய? நிமிட்டாம்பழம்னா நுள்ளி வைக்கிறது, அதாவது கிள்ளி வைப்பாவல்ல, அதுக்கு பேரு நிமிட்டாம்பழம்னு எங்க ஊர் சைட்ல சொல்லுவாவ. சின்ன வயசுல என்னையும் இப்படிதான் எங்க பாட்டி நிமிட்டாம்பழம் வேணுமான்னு கேட்ட உடனே ஏதோ ஒரு பழம்னு ஆசைப்பட்டு சரின்னு மண்டையாட்டினேன். கடைசியில நறுக்குன்னு கிள்ளி வச்சுட்டாவ. எங்க ஊர் சைடு இது விளையாட்டுக்கு வச்சதா இல்ல எதுக்கு வச்சதுன்னா எனக்கு தெரியாது. இதே மாதிரி உங்க ஊர் சைட்லயும் வேற ஏதாவது பேர் இப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு வர வர வாய்க்கொழுப்பு அதிகமாயிட்டு. ஏடிவலா, இப்ப 2 பேரும் வேலையை செய்ய போறீங்களா இல்லையா? கையில நல்லா சூடு கரண்டி வச்சிருக்கேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து சூடு வச்சு விடுவேன். என்னது சூடு வைக்க போறீங்களா? எனக்கு வைக்காதியே, நெடுவாளிக்கு வைங்க. நான் மட்டும் நெளிச்சவாயா, சரசக்காக்கு வைங்க. அட கடவுளே, இப்படி சொன்னாவது பயந்து வேலை செய்வாவன்னு பார்த்தா எனக்கு இல்ல உனக்கு, உனக்கு இல்ல எனக்குங்காவ. இவங்க எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு இறைச்சி செஞ்சு சாப்பிட்ட மாதிரிதான். ஏக்கா, இஞ்சி பூண்டு அரைச்சு கொண்டு வர சொன்னியல்ல, கொண்டு வந்துட்டேன். வந்துட்டியாம்மா? நான் இப்பதான் அடுப்புல வடசட்டியை தூக்கி வச்சேன் பார்த்துக்க. இனிமேதான் விறகு எடுத்துட்டு வந்து தீப்பத்த வைக்கணும். பத்த வச்சு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானக்கா? ஆரம்பிக்கலாம் மலரு. இந்த நெடுவாளி கிட்ட கொஞ்சம் தக்காளி வெங்காயம் உரிச்சுதான்னு. நான் மரகதாக்கா சில்லி பொரிக்காவ அங்கே போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே உரிப்பேன். அப்போதான் வேக வேகமாக வேலை செய்வேன்னு போனா 2ஐயும் தூக்கிட்டு. நம்ம 2 பேரும் இஞ்சி பூண்டு உரிச்சு அதை அரைச்சி முடிச்சிட்டோம். இன்னும் தான் அந்த வெங்காயம் தக்காளியை வெட்டுதா. ஆள் என்ன ஆனா என்ன பண்ணுதானே தெரியல. இனி அவளை வேற போய் பார்க்கணும். ஏக்கா, நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க. அவள் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு வெங்காயம் தக்காளி வெட்டிட்டான்னா வாங்கிட்டு வரேன். இது நல்ல யோசனை தான். போய் சீக்கிரம் வாம்மா, அடுப்பு பற்ற வச்சு அப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பு காஞ்சிட்டுன்னு வையா, போடுறது உடனே தீஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் விறகு மட்டும் எடுத்து வைங்க, அடுப்பு நாங்கள் வந்த பிறகு பற்ற வச்சுக்கிடலாம். சரி டி. அண்ணா எல்லாரும் வந்தாச்சே. ஏட்டி நெடுவாளி, என்னடி இது
வெங்காயம் தக்காளி வெட்டி கொண்டான்னா பாதி வெட்டி அரையும் குறையுமா ஒரு தட்டுல வச்சு கொண்டு வரா. வெங்காயத்தை இன்னும் உரிக்கையே இல்ல. சரசக்காதக்கா காரணம், நான்லாம் ஒண்ணும் கிடையாதாமா. சரசு காரணமா? ஏட்டி வள்ளியம்மா, இவ்வளவு கிட்ட நீ வேலை சொன்னதுக்கு நீயே செஞ்சிருக்கலாம் டி. ஏன்க்கா அப்படி சொல்லுதிய? சரசு கூட வீட்டுல வேலை கிடக்குக்கா, போயிட்டு உடனே வந்தறியன்னு போனா. அவ வர நேரம் பிந்திட்டு பாத்துக்க. ஆனா இங்க இருக்காளே ஒருத்தி, இவா அந்த அரை தக்காளியை வெட்டிக்கிட்டு எவ்வளவு நேரமா கதை பேசியிருக்கா தெரியுமா என்கிட்ட. நானும் ஏட்டி வெட்டுனா அந்த வெட்டுறேக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவளைதான் வெட்டியிருக்கா. நான் இறைச்சிக்கு மசாலா தடவி கொஞ்ச நேரம் விட்டு எண்ணெய் காய வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சும் எடுத்துட்டேன். இன்னும் அவளைதான் வெட்டியிருக்கா பாத்துக்க. ஏன் நெடுவாளி இப்படி செய்யறா? உன்னால முடியலன்னா இங்கேயாவது கொடுத்துருக்க வேண்டியதானே, நாங்களாவது செஞ்சிருப்போம்ல. எங்களுக்குலாம் நேரத்துக்கு பசி எடுக்காதோ. நீ பொறுமையா ஆடி அசைஞ்சு செஞ்சு என்னைக்கு செஞ்சு பிடிக்க. ஏக்கா ஏசாதியக்கா, இப்படிலாம் என்ன கோபமா பார்த்து ஏசினா அதையே நினைச்சு எனக்கு ராத்திரியில உறக்கமே வராதுக்கா. பயந்துருவேக்கா, நான் சின்ன பிள்ளை. ஆமா சின்ன பிள்ளை இவா. இப்பதான் பிறந்து 1 வயசு ஆகுதுன்னு நினப்பு. ஏன்க்கா இப்படி சொல்றிய? 2 நிமிஷம் டைம் தாங்கக்கா, சட்டு புட்டுன்னு வெட்டி தந்துறியே. எம்மணி ஒன்றும் வெட்டாண்டா, ஒன்று என்கிட்ட கொடு, இல்லைன்னா அங்கே நிற்கிறவையே யாருக்கிட்டையாவது கொடு. ஏட்டி பேசாம நீ இங்கேயே உட்காந்து வெட்டியிருக்கலாம்ல. நாங்கள் பாரு இஞ்சி பூண்டை உரிச்சு அதை அரைச்சி வச்சுட்டோம். நீ தானே சொன்னா நம்ம மரகதக்கா கிட்ட போய் செய்யறேன்னு. வேற எதுக்கு இவ்வளோ நேரம்? அங்கே போனாதான் வேகமா சில்லியை பார்த்துட்டே வேலை செய்யலாம்னு நினச்சேனா. ஆனால் அந்த சில்லியை பார்த்த உடனே அப்படியே நான் மெய் மறந்து போயிட்டேன். மெய் மறந்து போறக்கு அது என்ன உன் புருஷனா? அந்த மனுஷனை பார்த்து நான் எங்க மெய் மறந்து போனேன்? ஒரு நாள் நான் அப்படிலாம் மெய் மறந்து போனது கிடையாது அந்த மனுஷனை பார்த்து. பாரா, அந்த கோழி பூமியில பிறக்கும் போது என்னென்ன கனவோட பிறந்திருக்கும், நம்ம எப்படியெல்லாம் வாழ போறோம்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம 5 பேர் வயிற்றுக்குள்ள போகணுங்கிறதுக்காக நமக்காக உயிரை விட்டுருக்கலாம். உயிரை விட்டது மட்டும் இல்லாம எண்ணெயில அப்படியே மசாலாவோட மிதந்துச்சா, அதை பார்த்து அவ்வளோ ஆசையாயிட்டு எப்படா சாப்பிடுவோன்னு அதையே பார்த்துக்கிட்டு இருந்து நேரம் போயிட்டு. உனக்கு ஆசை வந்ததெல்லாம் சரிதான், நீ அதை வெட்டி கொடுத்தாதானே இங்க குழம்பு ரெடி பண்ணதுக்கு. அப்பதான் சோறு குழம்பு சில்லின்னு எல்லாத்தையும் வச்சு திங்க முடியும். வெறும் சில்லியை மட்டும் தின்றலாமோ? நீங்க அதை கொடுத்தா மட்டும் நான் தின்னேக்கா. எம்மாடி நீ திங்கலாம், எங்களால முடியாதம்மா. ஐயோ என்னக்கா இப்படி சொல்றிய? இப்பயே பல்லெல்லாம் கொட்டிட்டா? ஏட்டி எனக்கெல்லாம் பல்லெல்லாம் ஒன்றும் கொட்டல. இன்ன பாரு எல்லா பல்லும் சூப்பரா தெரியுதா? எனக்கு என்ன வயசாயிட்டு பல்லெல்லாம் கொட்டுறதுக்கு? எல்லாம் பாத்துக்கிட்டியா? ஐயோ ஓகேக்கா, ஓகே நான் நம்பிட்டேன், உங்களுக்கு பல்லெல்லாம் இருக்கு. ஓகே, இந்த வாயை கொஞ்சம் மூடுக்கலாம், பார்க்க முடியல. நீ தானட்டி பல்லெல்லாம் கொட்டி போச்சான்னு கேட்ட, அதான் காணிச்சேன். நல்லா காமிச்சிங்க. நீமே பேசிட்டு இருந்தா அந்தால நேரத்தை போக்கிடுவா. அந்த வெங்காயத்தையும் தக்காளியை நான் வெட்டி தரேன், நீ அடுப்பை பத்த வேண்டுமா? சரிக்கா. ஏக்கா வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், கேட்கட்டா? எம்மா சீக்கிரம் கேளு, நான் வேலை செய்யணும், எனக்கு நேரம் ஆயிட்டு. எதுக்குக்கா அந்த சின்ன நாற்காலி மேல ஏறி நிக்கிய? ஏடி அக்கா வளர்த்தி கம்மில கட்டையா இருக்காவ, பிறவு எட்டாண்டாமா, அதுக்குதான் இப்படி நிக்காவ. ஏடி நான் எதுக்கு இது மேல ஏறி நிக்கன்னு கூட உனக்கு தெரியாதோ? அக்கா தெரியாம தானக்கா கேக்கேன். எனக்கு வசதி பத்தாதுன்னு நிக்கேன், இதுக்குதான் வளரணும்னு சொல்றது. நீ வளர்ந்த மாதிரி 7 அடி வசனத்துக்கு வளர முடியும், அதை விடையும் மேல வளரலாம்க்கா, உங்களால முடியாதுல்ல. ஏடி உன் வேலை சொல்லி என்னமோ அதை பார்த்துட்டு போ. ஏக்கா கோவப்படாதேக்கா, ஏதாவது இப்ப உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும்க்கா. ஏக்கா இப்படி பண்ணுவோமா? அந்த நாற்காலியை தூக்கி தூர போட்டுருங்க, நான் தான் வளர்த்தியா இருக்கல, உங்களை தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுறேன், நீங்க சமைங்க என்னக்கா. ஏடி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏக்கா ஒரு உதவிக்கு தான் அக்கா சொன்னேன், இவங்க 2 பேரும் சிரிச்சதுக்கு என்ன அக்கா கோவப்படுறிய? ஏடி இப்படி சமைப்போம் சமைச்சு சாப்பிடுவோன்னு சொன்னது யாருட்டி? நான் இல்லக்கா, இவியதான். ஐயோ நானும் இல்லக்கா, இவாதான். நானும் இல்ல, வேற யாரு? நான் தான். ஐயோ கடவுளே, சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி இருக்க ஜீவனெல்லாம் எடுத்துருவாமா இவா. ஏட்டி உனக்கு என்ன வாய் துருன்னு வருதோ? எதுவும் பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கோ? இங்கே வா, விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து அடுப்பு பத்த வை வா. இதுக்கு எங்க கோவப்படுறிய? அன்பா சொன்னாவே நான் செய்வோம்ல. சரசு என்னக்கா? வீட்டுக்கு பிறத்தால கருவேப்பிலை மரம் நிக்கல, அதில் செத்தால கருவேப்பிலையை ஒடிச்சிட்டு வாமா. திண்ணையில மல்லித்தலை வச்சிருக்கேன், 2ஐயும் லேசா கழுவி நறுக்கி வைமா. சரிக்கா. ஏடி மலரு, வீட்டுக்குள்ள ஒரு டப்பால இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் வச்சிருப்பேன், அந்த டப்பாவை எடுத்துட்டு வாமா. அதுக்கு பக்கத்துலயே எண்ணெயும் இருக்கும், மறக்காம எடுத்துட்டு வா. சரிக்கா. எப்பாடி நல்லா பத்திட்டு மூஞ்சில அனல் வந்து அடிக்கி. சரி நகர்ந்து போயிருவோம். கடவுளே இது என்னது உடனே அணைஞ்சிட்டு? ஏட்டி பத்த வச்சுட்டு தூரண்டவளு, எனக்கு அடுத்தடுத்து வேலை கிடக்கு. இருங்கக்கா, உங்க வீட்டு விறகு என்னமோ பச்சை விறகா இருக்கும் போல, நல்லா காய வச்சு வைக்கிறது இல்லையா, பத்தையே மணக்கு.
ஏடி அம்மா நானே பத்த வச்சுக்கிட்டேன், நீ தூரண அவளு. அப்ப போங்க, எனக்கு என்ன. ஏடி பாத்துக்கிட்டியா? இப்ப நல்லா எரியுதா? அக்கா ஆமாக்கா, உங்க வரவு கிட்ட நான் வந்து பத்த வச்சாதான் பத்தணும்னு சொல்லியிருக்கீங்களோ. ஓனரை கண்ட உடனே தான் நல்லா எரியுது. ஏ அம்மா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதம்மா. ஏக்கா பேச முடியலன்னா பாட்டு பாடுங்கக்கா. ஏடி தூர போயிரு, நீ எந்த உதவியும் செய்யண்டா, நானே சமைச்சுக்கிடுறேன். அப்படியாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சொன்ன உடனே காலை கிளப்பிக்கிட்டு ஓடுதா. இவெல்லாம் என்னதான் மனுஷியோ பச்சை. ஏட்டி மலரு, இந்த தட்டு அழகா இருக்கு ஊட்டி, எங்கிட்டி வாங்கினா? ஏட்டி நெடுவாளி, அவன் எங்க வாங்கினா உனக்கு என்ன? சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரா. ஐயோ இல்லக்கா, என்கிட்ட எல்லாம் இப்படி தட்டு கிடையே செய்யாது. அதான் கேட்டேன், நல்லா இருக்கும்ல. அவன் எங்கன்னு சொன்னா நாளை நம்ம வீட்லயே வாங்கி போடலாமேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லக்கா. நெடுவாளி, ஒரு நாள் இவிய கூட ஷாப்பிங் போயிருந்தேன் டி. அங்கதான் இந்த மாதிரி தட்டெல்லாம் நல்லா இருந்துன்னு எடுத்துட்டு வந்து பாத்துக்க. சரி சரி டி, தினமும் இதுல தான் சாப்பிடுவீளோ? ஆ, குழம்பு சட்டியில போட்டு சாப்பிடுவா. அவ எதுல சாப்பிட்டா உனக்கு என்ன? எதுக்குக்கா கோவப்படுதிய? தெரிஞ்சுக்கலாம் தானே கேட்கேன். இல்ல நெடுவாளி, இதை வாங்கின நாள்ல இருந்து நான் யூஸ் பண்ணியதே கிடையாது. அந்த ஆள செல்ஃப்லயே கிடக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம்ல, சரி சும்மா கிடக்கிறது நம்ம எடுத்து சாப்பிடுவோமே, வாங்கி யூஸே பண்ணாம கிடக்கேன்னு எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. ஞம் 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 ஞம். ஏக்கா என்ன ருசியா இருக்கு தெரியுமா? வள்ளியம்மா அக்காவோட கை பக்குவமே பக்குவம். குழம்பு என்ன அழகா வந்திருக்கு. ஆமாட்டி, எல்லாம் சேர்ந்து செய்வோம் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன ஒத்தைக்கு செய்ய விட்டுட்டியே. மரகதக்கா மட்டும்தான் உதவி செஞ்சாவ, நீ என்ன செஞ்சா? ஏக்கா இஞ்சி பூண்டெல்லாம் நான் உங்களுக்கு நறுக்கி தந்தேன்லக்கா, அரைச்சு கூட தந்தோம்ல. ஆமா ஆமாட்டி, உன்ன சொல்ல இவ்வளவுதான் சொல்றேன் நெடுவாளிய. ஆஹா, நம்மள மறந்துட்டாவ. சரி சரி. உங்களுக்கு அடுப்பு பத்தி வச்சு தந்தேன்ல. ஆமா, நல்லா பத்த வச்சா. பத்துனா அடுத்த நிமிஷம் அணைஞ்சு போயிட்டு. நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க, நான் பத்த வச்சாதான் நீங்க குபு குபுன்னு எரியணும், மத்தவைய பத்த வச்சா அணைஞ்சு போயிடணும்னு. ஆமா, எனக்கு வேற வேலை சொல்லி இல்ல, விறகு கட்டைக்கிட்ட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும், நாங்கெல்லாம் எல்லா நேரமும் உங்களை பார்த்துக்கிட்டா இருக்கோம், பேசினாலும் பேசியிருப்பீங்க. ஏடி ஆளுக்கு பேசாம சாப்பிடுங்க, சாப்பிடும்போது பேசினா சாப்பிடுறதெல்லாம் உடம்புல நிக்காதுன்னு சொல்லுவாவ. ஐயோ, இவ்வளவு ருசியானது என் உடம்புல நிக்கலன்னா என்ன செய்ய? நான் பேசவே மாட்டேக்கா, சாப்பிடுறேங்க்கா.